பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்களோடு கூட ஆண்டுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக உங்களோடு கூட 3வது பாகம், உன்மேல் என் கண் வைத்து என்று 3வது பாகத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய கண்கள் மனுஷர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த செய்தி உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார். இந்த செய்தி கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் ஆண்டவருடைய செய்திக்குள்ளே போவோம். யோபு எழுதின நிருபம் 34ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோபு அழகாக இந்த வார்த்தைகள் எழுது. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இந்த நாளிலே இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்கறீங்க தெரியாது. ஆனா இந்த நாளிலே உங்களை யாவரையும் ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொரு மனுஷனும் நோக்கி கொண்டிருக்கிறது. நீ எந்த பாதையில போய் கொண்டிருக்கிற, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, எஸ் சுவாமி எல்லா மனுஷரையும் ஒவ்வொருவரையும் பார்க்கிற. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஒரு எழில சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நீ எப்படி நடக்கிற, எப்படி நீ ஆண்டவருக்கு ஒரு பிரியமா இருக்கிறியா, நீ என்ன செய்யற, எல்லாமே இயேசு பார்க்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் அன்பு மகனே மகளே, அவருடைய கண்கள் மனுஷர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் புஸ்தகத்திலே 11ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவரை சோதித்து அறிகிறது. நல்ல கவனிங்க. இந்த அழகான இந்த வார்த்தை தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனா அங்க என்ன நடக்கிறது? கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. நீ என்ன பண்ற எல்லாமே இயேசு பார்க்கிறாரு. நீ ஆராதிக்கிறியா, ஆராதிக்காம இருக்கிறியா, நீ மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறியா, இல்ல மற்றவங்களை பார்க்கிறியா, இல்ல வேடிக்கை பார்க்கிறியா, ஏசாமி மனுபுத்திரனை அங்கே அவர் பார்க்கிறார். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிற எல்லாமே ஏசாமி அங்க அறிகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே. இன்னைக்கு ஆண்டு மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கிறாரு. நீ ஜெபிக்கிறியா, ஜெபிக்கலையா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர்
உன் மேல எவ்வளவு திட்டம் வச்சிருப்பார், உன் மேல எவ்வளவு பிரியமா இருப்பார். ஏன் என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டான், ஏன் என் பிள்ளை ஜெபிக்க மாட்டான், ஏன் என் பிள்ளை பின்மாற்றத்தில் போறான்? ஒவ்வொரு மனுஷனையும் மேல ஆண்டவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளை அவர் அழகாக பேசுகிறார். அதிலே சங்கீதம் 34 சங்கீதத்துல 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகளுக்கு திறந்திருக்கிறது. என்ன சொல்றார் பாருங்க, இங்க தாவீது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யாருடைய மேல் நோக்கமா இருக்கிறான்? நீதிமான்கள். விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான், அவிசுவாசிக்கிறவன் இல்ல, விசுவாசிக்கிறவன் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த ஆண்டவர் வார்த்தை சொல்லு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஜெபிக்கிறவன் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, ஆராதிக்கிறவன் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, வேதத்தை வாசிக்கிறவன் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவர்களுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகையிற்கு என்ன இருக்கா? திறந்து இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது, நீதிமான்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய செவிகள் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆலயத்துல போய் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவர் துதிக்கும் பொழுது, உன் பிரச்சனை, உன் போராட்டம் அவருக்கு தெரியாது இல்லைங்க, எல்லாமே தெரியும். உன் பாதைகள் எல்லாமே இயேசு அறிந்திருக்கிறார். அதனால அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது என்று அழகா தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. அதிலே சங்கீதம் 101 சங்கீதம் 6வது வசனத்துல பாருங்க, தாவீது அழகா சொல்றாரு, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள், நல்ல கவனி, என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும், உத்தமமான வழியில நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அல்லேலூயா. தேசத்துல உண்மையானவர்கள், அல்லேலூயா, தேசத்துல உண்மையானவர்கள் தான் ஏசப்பாவோட வாசம் பண்ண முடியும். என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, உத்தமமான வழியில நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இப்ப ஆண்டவர் என்ன இந்த வார்த்தையில நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, தேசத்துல உண்மையானவர்களோட வாசம் பண்ணும்படி அவருடைய கண்கள் உத்தமமான வழியில் நடக்கிறவங்க மேல அவருடைய கண்கள் பதிந்து இருக்கிறது. அவர்கள் தான் என்னை சேவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே கீழக்கிற வசனம் சொல்லுகிறது, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவளோ என் கண் முன்னே நிலைப்பதில்லை என்று ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிலே பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வசனத்திலே அழகாக சொல்லுகிறார். 1 பேதுரு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட இந்த வார்த்தை அவரும் இதைதான் சொல்றார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதா. அல்லேலூயா. ஆனா அதுல வேற ஒரு லைன்ல சொல்ற பாருங்க, அந்த வார்த்தையில, தீமை செய்கிறவர்களுக்கோ, கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசினாலும் எழும்பினாலும் ஆண்டவருடைய கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கான்? அவர்களுக்கு விரோதமா இருக்கு. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே
இந்த வார்த்தைகளை கேட்டீங்க. ஆண்டவர் உன் மேல கண்ணு வைத்து தான் உனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். உன் மேல பிரியமா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் உன்னோடு பேசுகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது நாம இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயமா இந்த வார்த்தை மூலமா தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமான நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு நீ பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு நீ பேசுறதுக்காக உனக்கு நன்றி சுவாமி. தொடர்ச்சியாக இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானம், தேவ கிருபை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது சொன்னீரப்பா. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்கிறார் ஒவ்வொருவர் மேல உடைய கண்கள் நோக்கமா இருக்கு அப்பா. நான் ஜெபிக்கிறேன், ஆவியான தொடர்ந்து நீ நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த இந்த வல்லமுள்ள நாமத்தை ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.